சாயி சரணம் நவகரணம் பயஹரணம் சாயி சரணம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான பிரார்த்தனை, முக்கியமான மந்திரம் என்னென்னா, காதல் திருமணம் கைகூட. காதலிக்கும்போது சொல்லாமலே காதலிச்சிடுறாங்க, அப்பா அம்மா பின்னாடி அவஸ்தைப்படுறாங்க, திடீர்னு குண்டு போடுறாங்க. நிச்சயதார்த்தம் வரைக்கும் சொல்லாமல் இருப்பாங்க, நிச்சயதார்த்தம் வரைக்கும் எதையுமே வாயை திறக்காமல் இருந்துட்டு நிச்சயதார்த்தம் அன்னைக்கு காலையில் சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் அது. இந்த மாதிரி கஷ்டத்தை பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு வைக்காமல் அதே மாப்பிள்ளை அதே பொண்ணு இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நல்ல மந்திரம், சாயப்பானுடைய சாத்தியப்படுகின்ற மந்திரம் அதுதான் சொல்லணும். என்ன, ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை பேர் சொல்ல வேணாம், ஊரையும் சொல்ல வேணாம். அந்த பிள்ளை கிட்டத்தட்ட 2.5 வருஷம் என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான். 2.5 வருஷம் தொடர்ச்சியாக. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். எனக்கே தெரியும், அந்த பையனும் பேசுவான், பொண்ணும் பேசுவாங்க. அப்பா எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விரும்புவாங்க. ஆனால் நான் சொல்வேன், ஒரு நாளும் உங்கள் அப்பா கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ சொல்லாமல் திருமணம் பண்ணக்கூடாது. உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் போய் திருமணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற உறுதியை நான் வாங்கிட்டு தான் இந்த மந்திரத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் தான் பிரார்த்தனையே பண்ணேன். அது அப்படியே நடந்தது. அம்மா அப்பா அவ்வளவு கொடுமை பண்ணாங்க. அதாவது ஜாதி பிரச்சனை, 2 பேரும் ஜாதி மட்டும்தான் வேறுபடுது. மற்றபடி எல்லா விஷயத்திலையும் ஒத்து வருது. அழகு, அந்தஸ்து, படிப்பு, வேலை, எல்லாத்துலேயும் வயது, எல்லாத்துலேயுமே ஒத்து வருது. ஆனால் ஒத்து வராதது என்ன? ஜாதி மட்டும்தான். இந்த ஜாதி பிரச்சனைனால இவங்களுக்கு ஈகோ. யாருக்கு? பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு ஈகோ. இந்த ஜாதி, நம்ம ஜாதி, நம்மளுடைய குலம், நம்மளுடைய இதை விட்டு வெளியில் போகிறதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைனால அந்த பொண்ணை தனி அறையில் போட்டு 1.5 வருஷம், நான் என்கிட்ட 2.5 வருஷம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த பொண்ணை தனி அறையில் அடைச்சி சாப்பாடு மட்டும்தான் உள்ளே போகும். ஜெயில் மாதிரி சாப்பாடு மட்டும்தான் உள்ளே போகும். வேறு எந்த விதமான இதுவும் அனுமதியும் கிடையாது. வெளியில் போகிறதுக்கோ வெளியில் பேசுகிறதுக்கோ அனுமதி கிடையாது. அந்த பையன்கிட்ட பேச முடியாது. இருந்தாலும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க அந்த பிள்ளைங்க 2 பேருமே. அந்த பையனும் சரி அந்த பொண்ணும் சரி உறுதியாக இருந்தாங்க. இப்போ என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு இந்த மந்திரத்தை கொடுத்தேன். இந்த மந்திரத்தினால அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிது, வாழ்க்கை கிடைச்சிது, வாழ்க்கை ஆரம்பிச்சது. இப்போ ரொம்ப நல்லா நம்மகிட்ட ரொம்ப சந்தோஷமாக அந்த பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து நம்ம ஒரு பெற்ற ஒரு அப்பனா நம்மளும் பிள்ளை பெற்றிருக்கோம். ஸோ அந்த பிள்ளைங்க பாதை மாறி போகக்கூடாது, வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது. அந்த தகப்பனுடைய, தாயினுடைய, பெற்றோருடைய அந்த கௌரவமும் காப்பாற்றப்படணும். அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்காகத்தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு சக்ஸஸ் வர வச்சு அவங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க வச்சு திருமணத்தை நல்லா நடத்தி அழகு பார்க்குறாங்க. இப்போது அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கிறத கண்ணால் பார்க்குறாங்க. இது சாயப்பா செய்து கொடுத்த ஒரு வழி, அவர் கொடுத்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய காதலில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எண்ணிய அந்த பையன் அல்ல அந்த பொண்ணு பேசவே மாட்டேங்கிறா. அப்புறம் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டா, நம்பரை பிளாக் பண்ணிட்டா, அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், எனக்கு கிடைக்கல, அவன் கிடைக்கல, பேசுவானா பேச மாட்டானா, இப்படியெல்லாம் நம்மகிட்ட கதைக்கிறாங்க பிள்ளைங்க. இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா இப்படிலாம் கேட்குறாங்க. நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக நடக்கும். இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன்னா, ஓம் ஸ்ரீ சாயிநாதாய லக்ஷ்மி நாராயணாய அன்னவஸ்திராய ஆரோக்கிய சேமதாய தனமாங்கல்ய பிரதாய புத்திர மித்ர களத்திர பந்துதாய பிரியாய பிரீதி வர்தனாய பிரேம பிரதாய மம மனோபீஷ்ட வர வது. வரன்னா அதாவது பையன் வேணும்னாக்கா வர சொல்லுங்கள், பொண்ணு வேணும்னா வது சொல்லுங்கள். இப்போ பையனாக இருக்கிறீங்க நீங்கள், அப்போ நீங்கள் வது சொல்லுங்கள். இந்த இடத்துல பையனாக இருக்கீங்க, அப்போ வர சொல்லுங்கள். ஸோ மனோபீஷ்ட வர அல்லது வது, குரு குரு, தேஹி தேஹி,
சுப விவாகம் சாதய சாதய ஓம்பட் சுவாகா. இதுதான் மந்திரம். என்ன, அதாவது இந்த மத்தியில் வர அல்லது வது வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்கள் பேர் கூட சொல்லுங்கள். உங்கள் பேரில் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ, பையனோ அல்லது பொண்ணோ. இப்போ மனோபிஷ்ட, இப்போ வந்து சுவாதின்னு வச்சுங்களேன், மனோபிஷ்ட சுவாதி குரு குரு தேகி தேகி ஹும்பட் சுப விவாகம் சாதை சாதே ஹும்பட் சுவாகா அப்படி சொல்லலாம். இப்போ வந்து மனோகரன் வச்சுங்களேன், மனோபிஷ்ட மனோகரன் குரு குரு தேகி தேகி சுப விவாகம் சாதை சாதே ஹும்பட் சுவாகா அப்படி சொல்லலாம். சரியா? இப்போ முழுசாக நான் மந்திரத்தை சொல்கிறேன். அந்த பேர் வரும்போது இந்த வரன் அல்லது வது ரெண்டில் ஏதோ நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும், அது நீங்கள் சொல்லிக்கங்க, அந்த பேரை சொல்லிக்கங்க. இப்போ மறுபடியும் நான் மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய அன்னவஸ்திரதாய ஆரோக்கிய சேமதாய தனமாங்கல்ய பிரதாய புத்திர மித்திர களத்திர பந்துதாய பிரியாய பிரீதிவர்தனாய பிரேம பிரதாய மம மனோபிஷ்ட, இங்கே தான் பையன் பேரை அல்ல பொண்ணு பேரை சொல்லிங்க, குரு குரு தேகி தேகி சுப விவாகம் சாதய சாதய ஓம்பட் ஸ்வாகா. இதான் வந்துடும். கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது எப்படி சொல்கிறீங்கன்னாக்கா, நீங்கள் அந்த பையனை நினைக்கும் போது அல்ல பொண்ணை நினைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. அந்த பையன் பேசுவானா அல்ல அந்த பொண்ணு பேசுவாளா, ஏன் பேச மாட்டேங்கிற, பிளாக் பண்ணிட்டாலே அப்படின்னு நினைக்கும்போது பிளாக் வந்து அன்பிளாக் பண்ணுறதுக்காக அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அல்ல பேச போகிறீங்க, அந்த பையனை மீட் பண்ண போகிறீங்க, இல்லை அப்பா அம்மா கிட்ட இந்த பையனை பற்றி இந்த பொண்ணை பற்றி சொல்ல போகிறீங்க, இந்த திருமணத்தை பற்றி இந்த காதலை பற்றி நான் விரும்புகிறேன், இந்த விருப்பம் நிறைவேறணும், எங்கள் அப்பா ஒத்துக்கணும், எங்கள் அம்மா ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட பொண்ணுடைய அம்மா அப்பா பேர்த்த சொல்ல போகிறீங்களோ, அப்போ இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை எடுத்து பேசுங்க. அப்போ சக்ஸஸ் கிடைக்கும். அப்பா நான் இதை வந்து விரும்புகிறேன், அம்மா நான் இதை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அது சொல்லுங்கள். அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இதை ஆரம்பிங்க. இது எத்தனை முறை சொல்கிறது, எப்படி சொல்கிறது அப்படின்னா கிடையாது. நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எப்போ வேணால் சொல்லுங்கள். நீங்கள் நான் சொன்னேன், அந்த பையன்கிட்ட பேசுறது முடி, பொண்ணுக்கிட்ட பேசுறது முடி, அம்மா அப்பாட்ட நீங்கள் இந்த விஷயத்தை சொல்கிறது முடி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் அந்த பையனை நினைக்கிறீங்களோ அந்த பொண்ணை நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. இதை வந்து இந்த விஷயம் நடக்கணும், இந்த காதல் திருமணம் நடக்கணும் அப்படின்னா கணக்கில்லாமல் சொல்லுங்கள். கணக்கில்லாமல் சீக்கிரமாகவே அந்த நாட்களுடைய எண்ணிக்கை இல்லாமல் சொல்லிகிட்டே இருங்க. சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ வேகமாக எவ்வளோ நிறைய சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக இது நிறைவேறும். உங்கள் திருமணம் நிச்சயம் நிறைவேறும். ஒரு அப்பாவாக நான் சொல்கிறேன், அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், விஷயத்தை சொல்லுங்கள், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மா இதுக்கு நல்ல முடிவு தெரிவிப்பாங்க. சரியா? கண்டிப்பாக சொல்லுங்கள். காதல் திருமணம் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய அந்த திருமணம் நிறைவேற்று இனிதே நிறைவேற்றப்பட்டு உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க, ஒற்றுமை உள்ள வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க உங்களை வாழ்த்துகிறேன். நான் வணங்குகின்ற எல்லாம் வல்ல ஷீரடி சாய் பாபா வண்டலூர் வழித்துணை பாபாவை வணங்கி உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். மந்திரத்தை சொல்லுங்கள், மகிமையெல்லாம் பெறுங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். साई चरणं भवतरणं भयहरणं साई शरणं